எனவே அந்த வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் அமைந்திருக்கு. விஷயங்களை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கூடுதலாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி திருநாள் திங்கட்கிழமை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் தீபாவளி திருநாள். நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. மேலும் எனது இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைவருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி தீபாவளி டே நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிமையான உளம் கடிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான இருளான நிலைகள் விலகி உங்களது வாழ்வில் ஒளி கிடைத்து புத்துணர்வு பெற இன்றைய தினம் முதல் நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், வறுமை, கல்லாமை போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் உங்களை விட்டு, இருளான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி உங்களது வாழ்வில் ஒளி பெருகி வாழ்வில் சிறந்த நிலையை அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்று முதல் புதிதாக நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. மனசார கூட நான் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன், நான் உண்டு, எனது உழைப்பு உண்டு என்று, எனது உழைப்பால் உயர நான் முயற்சி செய்வேன் என்று அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள நான் இன்றைய தினம் முதல் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல், மற்றவர்களை துன்புறுத்தாமல் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேற துடிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 24ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை தினங்க. இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள்ங்க. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இன்றைய தினம் 4 கிரக சேர்க்கையாக கேது, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக நீங்கள் அதிகமான உற்சாகத்தையும் மனமகிழ்ச்சியும் பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரித்து நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது மனது கிணியவர், உங்களது அன்புக்குரியவர் உங்களுடன் இல்லாத சூழ்நிலைகளை நினைத்து நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் நிற்கிருக்குங்க. இன்றைய தினம் பணம் சம்பாதிக்க கொஞ்சம் கூடுதலான புதுமையான ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்திக்க கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே உங்களால் நிறைய பணம் இன்றைய தினம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்படி முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நீங்கள் உறுதியாக நம்பிட்டு இருக்கிற சில காரியங்கள் சில காரணங்களால, தவிர்க்க முடியாத காரணங்களால அதை செய்ய முடியாமல் போகலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படலாங்க. தொழிலில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் வியாபாரிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியங்க. உங்களது மனம் முழுவதும், இதயம் முழுவதும் ரொமான்ஸ் உணர்வு ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மற்றவங்களே உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்களே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தவறு செய்யறீங்கன்னு அர்த்தம். நீங்க மற்றவருடைய உதவிகளை தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றிகள் இருக்குங்க. மற்றவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய உங்களது திறமை மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. டீனேஜில் செஞ்ச நீங்கள் குறும்புகளை உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் நீங்கள் நினைவுபடுத்தி சிரித்து மேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகன்குடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் விலகுங்க. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் இன்றைய தினம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மேலும் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் குறித்து நல்ல தகவல் சேருங்க. மனசுல வித்தியாசமான சில சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன நிறைவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பொறுமை பிளஸ் உங்களுக்கு மன நிம்மதி ஆகியவை கண்டிப்பாக இன்னைக்கு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்கிறதுனால இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பொறுமையாக செயல்படுங்கள். உங்களுக்கு மன நிம்மதியான ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் முடியாதுங்கிறதுனால அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம்.
மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடன்புடைய ரசூலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.